மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் இது ஷாப்பில் நான் கிடைக்கக்கூடிய ஜெம்ஸ் சாக்லேட். சும்மா ஒரு 100 ml மில்க். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோல் பண்ண போறோம் அப்படிதானே. நெக்ஸ்ட் வந்து அடுத்தத ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்தத பண்ண முடியும். கறியே கூடாது. ஃபயர் கம்மி பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு ஈவினிங் 5 o'clock ஊற்ற போகிறேன். அது சரிங்களா? ஆமா, சாரி. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைதி அண்ட் அனிதாஸ் கிச்சன் வித் vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்றது இப்ப சொல்லுவாரு. நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சாக்லேட் ரோலும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பார்க்க போறோம். ரொம்ப வந்து ஈஸியா செய்யக்கூடிய பிரெட்டும் மில்க் எக் இது எல்லாமே வந்து சாக்லேட் வச்சு நம்ம பேஸ் பண்ண போறோம். முக்கியமா ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். வீடியோல பார்க்கலாம். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். எக், பால், டார்க் சாக்லேட், துருவி வச்சது, கீ நெய், ஒயிட் சாக்லேட் துருவி வச்சது, அண்ட் பிரெட் ஸ்லைசஸ். இது ஷாப்ல நார்மலா கிடைக்கக்கூடிய ஜெம்ஸ் சாக்லேட், சுகர், சபா இப்பவே கண்ணை கட்டுது, சாக்லேட் சிரப், ஸ்ட்ராபெரி சிரப். இந்த சாக்லேட் சிரப் அண்ட் ஸ்ட்ராபெரி சிரப் ரெண்டுமே வந்து நார்மலா ஷாப்லயே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பிரெட் லேஸ் எடுத்துக்கிறோம். இந்த பிரெட் லேஸ் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் சாக்லேட் ரோல் வந்து எப்படி பண்ணுறோம் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் வந்து எஜ்ஜெல்லாம் நான் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த பிரெட்டை வந்து நம்ம வந்து நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க போகிறோம். சும்மா சப்பாத்தி கட்டு ஒன்று எடுத்து நல்லா புஷ் பண்ணி இந்த மாதிரி தேய்ங்க. இந்த தின்ன அளவுக்கு தேய்ச்சா போதும். ரொம்ப தேய்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம தேய்ச்சா போதும். இந்த மாதிரியே 3 பிரெட்டையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பிரெட்டையும் தேய்ச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டில் வந்து நம்ம சாக்லேட் சாஸ் வந்து போடலாம். தனி இது 3 மட்டும்தான் நான் செய்யணும். அடுத்து 2 பீஸ் நீ தான் செய்யணும். சொல்லி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும். சூப்பர் சூப்பர் மாமா, பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கிரேட் பண்ண ட்ரை சாக்லேட் கிடைச்சா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரி மில்க் இந்த மாதிரி சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். நடுவில் வைங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு கூட கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இல்லை தனித்தனியாக நீங்கள் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். இதில் வச்சு அப்படியே ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 பீஸை ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எக் மில்க் சுகர் ஆட் பண்ணி அதில் டிப் பண்ணி நம்ம கீழே போட்டு ஃப்ரை பண்ண வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தனி நீ தான் 2 பீஸ் புட்டிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். போதும், ஓகேவா? போதும். இப்படி போடுமா? இந்த கார்னர் என்ட்ரில் போடு. போட்டு போட்டு திருப்பி போடும். இங்கேயா? சீஸை போடுற சீஸ் சில்லி டோஸ்ட் தான். ஒரு நிமிஷம். இந்த கார்னர் போட்டு ரோல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்படியே ரோல் போடும். சூப்பர் டன். உங்களோட நான் கரெக்டாக ரோல் பண்ணியிருக்கேன் பாருங்க. இன்னொரு பீஸே ரோல் பண்ணுறேன்.
ஓகே ஓகே. இப்போ இந்த ரோலை வந்து இந்த எக்கு மில்க் அண்ட் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து தவால போட்டு நம்ம வந்து கீ போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 முட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 100 ml மில்க் ஊற்றிக்கோங்க. சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து டிப் பண்ணி நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இதை நீ என்ன பண்ண போகிற, இந்த டிப் பண்ணி தவாவில் வந்து கீ அப்ளை பண்ணி நல்லா காய்ச்ச அப்புறம் நீ இதை போட்டு ரோல் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோல் பண்ண போறோம் அப்படிதானே? நெக்ஸ்ட் வந்து அடுத்ததை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்ததை பண்ண போறோம். ஓ, இப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பேன்ல வந்து கீ அப்ளை பண்ணுறோம். ஓகே, கீ எவ்வளோ அப்ளை பண்ணோம்? போடு கொடுங்க சொல்கிறேன். ஸோ கீ வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு தான் அடுத்தது பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வைக்கும் போது பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. ஸோ எப்படி சமைக்க கம்பெனிலாம் 10 பேர் டிப்பாக அவ்வளோ தேவையில்லை, சும்மா லைட்டாக ஃப்ரையாக இருந்தால் போதும். டோஸ்ட் பண்ணுவோம்ல, ரோஸ்ட் பண்ணுறது இருந்தால் போதும். தெரியும் எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சா சரி. போடு கொஞ்சம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எப்படி வேலை பண்ணுமா? மெல்ட் ஆகும், கீ மட்டும் மெல்ட் ஆகும். கொஞ்சம் கீ காஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா செஞ்சு காமி. இல்லை நீங்களே பண்ணுங்க, நீங்களே. இல்லை இது டிப் பண்ணி எடுத்து அப்படி அப்படி 2 வச்சுட்டு பார்க்கலாம். உன்னை பொழுது விட்டா என்னைய பொழுது சொல்லியிருக்கே, நீ தான் செய்யறேன் அப்படின்னு. இல்லை கையில் வந்து இந்த முட்டைலாம் வந்துருங்க கொஞ்சம் அலர்ஜி. கொஞ்சம் இங்கே போகும் தெரியாது அலர்ஜி. திங்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்குமே, நல்லா சாப்பிடலாம். கடுப்பேத்துறார் மயிலார். அவ்வளோதான். ஃபயர் கொஞ்சம் ஏற்றுவீங்க, ஃப்ளேம் கொஞ்சம் ஏற்றுவீங்க. என்ன பண்ணால் ரோல் பண்ணிட்டே வரும்ல. ஓகே, எதை வச்சு ஸ்பூன்லையா? அதையும் நானே பண்ணி காமிச்சேன். சும்மா அப்படியே லைட்டாக. அவ்வளோதான், 3 ரோலையும் திருப்பியாச்சு. கொஞ்சம் ஃபயர் வைங்க. இந்த சைடு ரோல் ஆகும். சப்பாத்தி என்னடி இது சுசி சாதனை செஞ்சுருங்க. நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? பரவாயில்ல, ரோலாக இருக்குப்பா. ரோல்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக ரோல் ஆகுது. வந்துருக்கு ஆக்டிவிட்டி வந்து ரோல் ஏதோ அவ்வளோதான். பழி வாங்குறேன்னு சொல்லி சூடு எதுவும் வச்சுறாங்க. பிளான் பண்ணி இல்லை. பொம்பளைக்கு அடக்க அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால சாப்பிடணும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அது எடுக்கலாமா? எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ட்ரை பண்ணிடுமா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா கையில் சுட்டாங்க. இனிமேல் என்ன பண்ணணும்னா சாக்லேட் சாஸ். ஏற்கனவே உள்ள நிறைய சாஸ் இருக்கு, இன்னும் நிறைய ஆட் ஆச்சு ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. சூப்பர். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இது மேலே அப்படியே ஜேம்ஸ் போட்டு இப்போ சாப்பிடு. நான் சாப்பிடவா? நல்லா டேஸ்டிங்கா? நான் ரெடி பண்ணது நானே சாப்பிட்டேன். சாப்பிடு. ஓவரா கண்ணை கட்டுது. என்னடா லுக்கு? சாக்லேட்டா இருக்கா, ஜூஸ் இருக்கா? அந்த எக்கோட ஸ்மெல் எதுவுமே இல்லை. ஆஹா, நெய் அப்படி மைல்டா, நெய்யோட அந்த டேஸ்ட். ஏன் சொல்றீங்க? எல்லாம் காலை கொடுங்க.
அந்த நெய்யோட ஸ்மெல் லைட்டா மைல்டா வருது. சாக்லேட் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. சாக்லேட் ஸ்வீட்டா தான் இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா. உங்களுடைய அந்த நெய்யோட சேர்ந்து அது வந்து ஒரு செக் தாமுட மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்களே. ஒரு வார்த்தை வச்சுக்க தொடுத்தது இவருடைய. சரி, அடுத்து பார்த்துலாமா? அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வந்து எக்கு வச்சுக்கோங்களா, இதுலேயே என்ன பண்ணுறோம்னா இது போதும். இது வந்து இப்போ கொஞ்சம் மேங்கோ ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி அந்த பிரெட் இருக்குல்ல, இந்த பிரெட்டை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுவோம். சைடு எஜ்ஜெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு பிரெட்டை 1/4 இப்படி கிராஸாக கட் பண்ணணும். அது ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இதில் டிப் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதோட சேர்த்து சும்மா ஐஸ்கிரீம் மட்டும் ஆட் பண்றோம். ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் இல்லாதவங்க வந்து கிரஷஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி கிரஷஸ், இல்ல இந்த சாக்லேட் வந்து இந்த கிரேட் பண்ண கூட சாக்லேட்ல போட்டுக்கலாம். என்னன்னா பண்ணிக்கலாம். கிரஷஸ் இது ஆட் பண்ணா கூட சூப்பரா இருக்கும். நான் மேங்கோ ஐஸ்கிரீம் ஆட் பண்றேன் அப்படின்னா வெனிலா மேங்கோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அந்த ஃபிளேவர் வந்து மேங்கோ நல்லா கொடுக்கும். அதனாலதான் வந்து இது பண்ண போறேன். மேங்கோ டோஸ்ட் அப்புறம் அடுத்து இப்போ எதுவுமே பண்ணலாம். சிம்பிளா வந்து இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெட் பண்ணி நம்ம இதுல டிப் பண்ணி ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஐஸ்கிரீம் இருக்குல்ல, மேங்கோ ஐஸ்கிரீம் இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். நான் மிக்ஸ் பண்ணிடுமா? நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த வசாபி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதா இந்த மாதிரி ஓகேவா. பிரெட்டை வந்து இந்த ஷேப்ல தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரையாங்கிள், அதாவது 1/4. இந்த 1/4 தான் நான் கட் பண்ணி சைடில் ட்ரிம் பண்ணி, தெரியுதா எப்படின்ட்டு? இந்த மாதிரி 1/4 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்க, மரியாதை வந்து எக்கி ஆட் பண்ணி அடுப்பான் பண்ணியாச்சு. கீ போட்டு இதாவது டிப் பண்ணி கூட நான் தான் டிப் பண்ணி போடணுமா? இல்லை, நீங்களே டிப் பண்ணிருங்க. நான் வந்து இந்த திருப்பி போடுறது அந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள் பண்ணுவேன். ஆமாம், ஸ்பூனிங்க அடிக்குமா? சிம் பண்ணுங்க. சிம் பண்ணவா? இப்படி டிப் பண்ணி வச்சு போகிறோம்ல, ஆயில போய் இவங்க தவால மேலே வைக்கிறோம். மைல்டான ஃப்ரைல கறியிடக்கூடாது. சரி, திருப்புறதுக்கு திருப்பி ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்க்கறது என்ன பண்ணுவோம்? திருப்பி போடணும். 2 நிமிஷம், 1 நிமிஷம் கரெக்டாக 30 செகண்ட் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷத்துல டோஸ்ட் பண்ண ரெடியாக. எல்லாமே திருப்பிடுவா. நல்லா ஃபயர் வைங்க. ஃபயர் கொஞ்சம் வைங்க. இந்த ஃபயர் வைங்க, நல்லா ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணுமா? லைட்டாக வந்து கோல்டன் கலர் ஆகும். சென்டர் திருப்புங்க. அதான் சென்டர் அவங்க ஊரில். சென்டரா? சாரி, இந்த மாதிரி வரணும் எல்லா கலருமே. இந்த திருப்பா அது அடுத்த 2 பீஸ் திருப்போம். இந்த சைடு இந்த பீஸ் ஒன்று இருப்பாங்க. ஃபயர் கம்மி பண்ணுங்களா? லைட்டாக ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, படிக்க முடியும். கீழே விடுமா? சிம்பிள் மேக் வேணாம். கையில் எடு பார்ப்போம். கையில் எடுத்துட்டேன்னா என்ன விட வந்தேன். கையில் எடு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சா? இப்போ இது மேலே என்ன பண்ணுறோம் பார்த்தா
ஸ்ட்ராபெரி ஃபிஷ் இல்லை சிறப்பு. இதுமாதிரி நீ சாக்லேட் கூட போட்டு சாப்பிடலாம். வித் சாக்லேட் garnish अभी garnish रिया சரி டேஸ்ட் பண்றியா? என்னடி ஐஸ்கிரீம் தின்னுற போறீங்க பைத்தியம். டேஸ்ட் பண்ணி இப்போ எப்படின்னு சொல்றேன். இந்த வீட்டே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேங்கோ ஃப்ரூட் தெரியுதா? இருக்கா? அப்படி இருக்கு. வேற அவ்வளோதானா? இந்த வாரம் அவ்வளோதான். சிம்லா வந்து 2 விஷயம் பார்த்தாச்சு. ஒன்று சாக்லேட் ரோல் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து பார்த்தாச்சு. இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சுகர் எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், சிம்பிள் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடக்கூடியது. எப்படி விட முடியாது. ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சொல்லுங்க. போன வாரம் நீ கேள்வியாக கேட்பாங்க, மறுபடியும் கேள்வி கேட்பேன். கொஸ்டின் கேட்குறேன். சரி, நம்ம சேர்ந்து பார்த்த முதல் படம் என்ன? அது ஒரு சாப்பாடு வச்ச ஒரு விஷயம் படம் தான் அது. வடகரி. என் வாழ்க்கையில மறக்க முடியாத படம் வந்து அதான் சொன்னேனே, தெரியும் உங்களுக்கு. இன்டர்வியூ கூட பார்த்த படம் அது. அடுத்த கேள்வி, செகண்ட் கொஸ்டின். ஓகே, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டே தெம்பாக்கி கேள்விலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்ந்து சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் அங்கே என்ன ஃபுட்டு சாப்பிட்டோம்? வந்து கட்டுமரம் ரெஸ்டாரண்ட் போரூரில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம சாப்பிட்டோம். சைனீஸ் கூட சவுத் இந்தியன் சேர்த்து சாப்பிட்டோம் பாரு, மறக்க முடியாது. அறிவாளி நீங்க ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் கோபி மஞ்சூரியன், ஊத்தப்பம், ஆம்லேட், சாம்பார், சட்னி. சம்பந்தமே ஒரு ஈவினிங் 5 o'clock ஊத்தப்பம். அது அப்படி சாப்பிட்டேன். ஊத்தப்பம் சாப்பிட்றதுக்கு என்ன டைமிங் இருக்கு? இருந்தாலும் சைனீஸ் சவுத் இந்தியன் சம்பளம் கம்பேர் பண்ணி சாப்பிடணும். சைனீஸ் சாப்பிட்டா சைனீஸ்ல போகணும், நார்த் இந்தியன் போகணும், சவுத் இந்தியன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அப்பதான் வந்து அந்த எல்லா ஃப்ளேவர்ஸ் அந்த ஃபுட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தேர்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். பாருங்க, ஒரு பயங்கரமான கேள்வி ரெடி பண்ணிருக்கேன். இப்போ நான் இல்லாத இந்த உலகத்துல இல்லாத ஒரு நாள், இன்னைக்கு நான் இல்லை அப்படின்னா உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? நான் அடிக்கதான் இருந்தீங்க மாமா, உண்மையிலே எழுதுறீங்களா? என்ன உனக்கு தான் அழுது நினைச்சிட்டு இருக்கியா? நான் அழ ஆரம்பிக்கிறேன், மாசக்கணக்கு அழுவேன். சாரி மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. ஏதோ கல்ல ஊத்துச்சு, கல்ல தேய்ச்சிக்கிறேன். ஃபீல் பண்ணலையா நீங்க? அப்போ ஃபீல் பண்றாங்க. அப்போ ஊருக்கு போனாலே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலே, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சந்தோஷமா தீவேன். சொல்லலாம், இன்னும் செம்ம ஜாலியா இருக்கலாம். அப்படியே அப்படியா? சும்மா சொல்றேன். ஓகே, நீங்க வந்து 2 டிஷ் பார்த்தாச்சு, நல்லா தின்னுட்டேன். சூப்பரா சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட மாதிரி ஃபுட்ல போலாம். மறுபடியும் ஃபுட்லையா? இல்லம்மா, சாப்பிட்ற மாதிரி இல்லாட்டி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது நாங்கள் ரெடி பண்ணோம். வித்தியாசமா யோசிச்சு சாப்பிட்ற போட்டி. சாப்பிட்ற போட்டா நான் தான் தோப்பேன். சாப்பிட்ற போட்டி இல்ல வித்தியாசமான நிறைய ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்ற மாதிரி, அதெல்லாம் வந்து வேற வித்தியாசமா யோசிச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் வேணாம். ப்ரிப்பேர் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் யாராவது பண்ணி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக சாப்பிடலாம். என்ன மாதிரியே வீட்டில் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வீட்டில் சாப்பிடுங்க எல்லாரும். நாங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வச்சுக்கணுமா? எது இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே. இன்னைக்கு கருத்து சொல்லுவேன். ஒரு கருத்தும் கிடையாது. எனவே இதுதான் சிம்பிள் டிஷ். நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைப்படும், என்னென்ன வச்சு நீ ஈஸியாக பண்ணலாம்னு நான் கீழே ஃபுல்லாகவே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இல்லை அது சாக்லேட் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சாக்லேட் ட்ரை சாக்லேட் கிடைக்கல அப்படின்னா டைரி மில்க்கோ இல்லை மில்கி பாரோ சிம்பிளாக கிடைக்கிறதா யூஸ் பண்ணிக்கேன். சாக்லேட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்குது, பெரிய விஷயமே கிடையாது. இது எல்லாமே இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டுருக்கேன். மேங்கோ இல்லை
இந்த ஐஸ்கிரீமே கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு எதுவுமே பண்ணாதீங்க. மில்க் அண்ட் எக் அண்ட் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. சின்னமன் பவுடர் நிறைய பேர் இந்த சின்னமன் பட்டை, அந்த பட்டை பவுடர் நிறைய பேர் இந்த ஃப்ளேவர் பிடிக்கிற சில சின்னமன் தான் ரொம்ப பிடிக்கும். அதை வேணா நீங்கள் க்ரஷ் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். எனவே அடுத்த வீடியோ வந்து மீட் பண்ணுவோம். Thanks for watching video. See you. Bye bye. இதே போறியா? எனக்கு தான் பார்த்துட்டு